Hi friends, welcome to Chittek channel. நாம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம எல்லா வீட்லயும் கேஸ் சிலிண்டர் இருக்கும் தானே. இந்த கேஸ் கனெக்ஷன் பத்தி புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த கேஸ் கனெக்ஷனுக்கு கண்டிப்பா KYC அப்டேட் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு. நீங்க KYC அப்டேட் பண்ணலனா கண்டிப்பா KYC வந்து அப்டேட் பண்ணிருங்க. இந்த KYC அப்டேட் பண்றதுக்கு நீங்க வெளியில எங்கேயுமே போக வேண்டாம். நம்ம மொபைல் மூலமாவே ஈஸியா KYC அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த KYC அப்டேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க பிளே ஸ்டோரை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இந்தியன் ஆயில் 1ன்னு சர்ச் பண்ணி இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்து இந்த ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பெர்மிஷன் கேட்டு அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆப் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இதுல இந்த ரீஃபில் ஆர்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல நோ அக்கவுண்ட் yet ரெஜிஸ்டர் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் இந்த பாக்ஸ்ல நீங்க கேஸ் கொடுத்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த இமெயில் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிட்டு அடுத்து இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுல கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல உங்க ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் வந்து ஷோ ஆகும். இதுல ரெஜிஸ்டரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க மொபைல் நம்பருக்கு OTP வரும். அதை இந்த என்டர் OTP பாக்ஸ்ல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் இந்த பாக்ஸ்ல வந்து 8 டிஜிட்ல ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்க. அந்த பாஸ்வேர்ட் வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அப்புறம் நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர். இந்த ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா இந்த ஆக்ட் ஆஷ் இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 8 டிஜிட்ஸ்ல ஒரு பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இதுல அதே பாஸ்வேர்டை ஒருக்க கூட என்டர் பண்ணிட்டு இந்த கிரியேட் பாஸ்வேர்டு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பயோமெட்ரிக் எனேபிள் பண்றதா இருந்தா எனேபிள் பண்ணுங்க. இல்லைனா ஸ்கிப் ஃபார் நவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இனி இதுல நம்ம மொபைல் நம்பரும் அடுத்து இப்போ கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல நாலாவதா இருக்க eKYC வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல இந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டு கீழே இருக்க ஃபேஸ் ஸ்கேனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல டவுன்லோட கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து இன்ஸ்டால கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக் வந்துட்டு இந்த ஃபேஸ் ஸ்கேனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர பெர்மிஷனுக்கு வந்து அலோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இந்த சர்க்கிளுக்குள்ள ஃபேஸை வைக்கணும், அப்புறம் கிளாஸ் போடக்கூடாது, அடுத்து கண்ணை வந்து திறந்து மூடணும், அப்புறம் பிரைட்டான இடத்துல நிக்கணும். அப்புறம் கீழே இருக்க இந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீடை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ் கனெக்ஷன் வந்து யாருக்கு பேர்ல இருக்கோ அவங்க தான் இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ள ஃபேஸை வச்சுட்டு அடுத்து கண்ணை வந்து திறந்து மூடணும். இப்போ சக்சஸ்ன்னு காட்டுது பாருங்க. இப்போ உங்க ஃபுல் டீடைல்ஸும் ஷோ ஆகும். இதுல இந்த சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ eKYC கம்ப்ளீட்டட்னு ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நம்ம கேஸ் கனெக்ஷனுக்கு சக்சஸ்ஃபுல்லா KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.